கூஜா, கூஜா தூக்கிறது. 2 வார்த்தைகள் இப்போ சரமாரியா 2 வார்த்தைகளுக்கும் ஒரே அர்த்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா அதுதான் கிடையாது. மொழிங்கிறது எவ்வளவு அழகா மருவி வருகிறது பாருங்க. கூஜா அப்படிங்கிறது ஒரு நீள கழுத்து வைத்த மண் பானை. உருது மொழியில இதுக்கு கூஜா அப்படின்னு தான் பெயர். அந்த காலத்துல ஒரு மர ஸ்டாண்டில் எல்லா இடத்துக்கும் தண்ணி எடுத்துட்டு போவாங்க. அதை எடுத்துட்டு வரவர் ஒரு வேலைக்காரனா வருவார். அதனால தான் கூஜா தூக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு ஒரு பெரியவர் பின்னாடியே போகிறதுக்கு அவருக்கு கூஜா தூக்கினார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவன் ஒரு கூஜா, இவர்களுக்கு அவன் கூஜாவாக இருந்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எப்படி வந்தது? அதுக்கு ஒரு பெரிய வரலாறு. முகலாய மன்னர்கள், இஸ்லாமிய மன்னர்கள் காலத்தில் அரண்மனைகளில் ராணிகள் இருக்கிற பகுதியை பாதுகாத்தவர்கள் எப்போவுமே திருநர்கள் தான். அந்த காலத்தில் சின்ன பசங்களை கூட்டிட்டு போய் அவர்களை திருநர்களாக மாற்றி விடுவார்கள். அவர்களுக்கு உருதுவில் குவாஜா சாரா அப்படின்னு பெயர். இந்த குவாஜா சாரா அப்படிங்கிறதே நாளடைவில் கூஜாவாக மாறி அதுவே ஒரு அவச்சொல்லாகவும் மாறிவிட்டது. எப்படி வரலாறு நமக்கு எடுத்து காமிக்கிறது பாருங்க.